அன்பான விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நெல் பயிர்ல வந்து கோடை காலத்துல நெல் பயிரிடுறாங்க. அதுல வந்து பூச்சி நோய் நிர்வாகம் எப்படி செய்றது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஏன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, வெயில் வந்து ரொம்ப வெயிலா இருக்குது. அ வெயிலின் கொடுமை ஜாஸ்தியா இருக்கு. கடைசி ஒரு 2 நாள்ல தான் வந்து சிறிது மழை கிடைச்சிருக்கு. அதுவும் எல்லா இடத்துலயும் கிடைக்கல. ஒரு சில இடங்கள்ல மட்டுமே மழை கிடைச்சிருக்கு. அதனால வந்து பூச்சி தாக்குதல் வந்து இந்த வட்டம் வந்து வேற விதமா இருக்கும். அதனால எந்தெந்த பூச்சி தாக்குது, அதுக்கு என்னென்ன மருந்து அடிக்கணும், நோய் என்ன நோய் வரும், அதுக்கு எப்படி நம்ம கட்டுப்பாடு செய்யணும், அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்பு நம்மளோட சேனல் வந்து வேளாண் பீடியா அப்படின்ற சேனலுங்க. நெறைய விவசாய நண்பர்கள் பார்க்குறீங்க. அனைவரும் சப்ஸ்கிரைப் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அ அதில வந்து பெல் பட்டன் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு போடக்கூடிய எல்லா வீடியோவும் வரும். முடிஞ்சா ஜாயின் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி குடுங்க. இப்போ வந்து இதில என்னென்ன பூச்சி நோய் தாக்குதல் இருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா, பொதுவா வந்து மேஜரா பார்த்தீங்கன்னா, மேஜரா என்ன பூச்சி வரும்னு பார்த்தீங்கன்னா, இலை அ குருத்து பூச்சி இருக்கும். குருத்து பூச்சி வந்து எப்பயுமே வரக்கூடியது. ஆனா, வெயில் காலத்தில வந்து சில இடங்கள்ல வந்து செம்பேன் தாக்குதலும் அதிகமா இருக்குங்க. செம்பேன் தாக்குதல் அதிகமா இருக்குது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இலை சுருட்டு புழு வந்து அதுவும் வந்து வர்றதுக்கு காரணமா இருக்குது. அ நோய் தாக்குதல் வந்து ரொம்ப குறைவா தான் இருக்குது. நோய் தாக்குதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ குறைவு தான். ஆனா வந்து இதுக்கும் வந்து நம்ம தக்க நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு வந்து ஸ்லைட் டோஸ் வந்து மருந்து நம்ம அதில குடுத்துக்கணும். இந்த ஆண்டு வெயில் அதிகமா இருக்கிறனால, ஃபர்ஸ்ட்டு வந்து செம்பேன். செம்பேன் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நெறையா மருந்து அடிப்பீங்க. செம்பேனுக்கு மருந்து அடிக்காம விட்டுருவீங்க. இந்த இலையில வந்து அங்கங்க வந்து சிவப்பு சிவப்பு புள்ளி புள்ளியா காணப்படும். சிவப்பு புள்ளி காணப்படும். சிவப்பு புள்ளி காணப்படும். அந்த இத எடுத்து நீங்க ஒரு வெள்ள துணியில தட்டுனீங்கனாவே, அப்படியே சிவப்பா இருக்கும். அல்லது கைய வச்சு நீங்க தொட்டீங்கன்னா, கை வந்து சிவப்பா இருக்கும். இத வச்சு செம்பேன் தாக்குதல் இருக்குது அப்படின்னு அறிஞ்சுக்கலாம். ஏன்னா கடந்த சில வருடங்களா வந்து செம்பேன் தாக்குதல் வந்து நெல்லுக்கும் வந்துட்டு இருக்கு. பொதுவா பார்த்தீங்கன்னா, செம்பேன் எதுல இருக்குன்னா வந்து ஜாஸ்மின்ல வரும். அல்லது வெண்டி இந்த மாரி காய்கறி பயிர்கள்ல தான் செம்பேன் தாக்குதல் இருக்கும். இப்ப கடந்த 1, 2, 3 வருடமா வந்து அ நம்ம நெல்லுலயும் செம்பேன் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, குருத்துப்பூச்சி. குருத்துப்பூச்சி வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இது வந்து நெல்லுல வந்து இந்த தண்டு பகுதியில ஓட்ட போட்டுட்டு உள்ள இருந்து சார உறிஞ்சும். உள்ள இருந்து சார உறிஞ்சறனால என்ன ஆகும்னா, வேருக்கு செல்லக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் தடைபட்டுரும். அதனால வந்து நீங்க இந்த குருத்த புடிச்சு இழுத்தீங்கன்னா, குருத்து வந்து சீக்கிரம் வந்துரும். இத நீங்க கட்டுப்படுத்தாம விட்டுட்டீங்கன்னா, 60 நாள், 70 நாள்ல பார்த்தீங்கன்னா, வெண்கதிர் வர ஆரம்பிச்சுரும். அப்ப வெண்கதிர் வந்த பிறகு, அதுக்கப்புறம் வந்து என்னென்ன மருந்து அடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் அது மருந்துக்கு அடுத்து அத கண்ட்ரோல் பண்றது ரொம்ப சிரமங்க. குருத்துப்பூச்சிய பொறுத்தவரைக்கும் முதல்ல 30 நாளுக்குள்ள நம்ம என்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கிறோமோ, அதுதான் வந்து அந்த குருத்துப்பூச்சிய கண்ட்ரோல் பண்ணும். அடுத்ததாக இலை சுருட்டு புழு. இந்த இலை சுருட்டு புழுவும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இலைய உள்ள இருந்துட்டு இலைய மடக்கி, மடக்கி, மடக்கி உள்ள வந்து சுரண்டி சாப்பிடும். இது தூரத்தில இருந்து பார்க்கும்போது வெள்ளை அடிச்சிருக்கு அப்படிம்பாங்க. வெள்ளை அடிச்சிருக்குவாங்க. ஃபீல்ட்ல வந்து நம்ம தூரத்தில இருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்கங்க சொறி சொறியா வெள்ளை அடிச்சிருக்கும். இது வந்து இலை சுருட்டு புழுனால காரணம். மேலும் வந்து வயல் ஓரங்கள்ல எங்க நிழல் பகுதிகள் அதிகமா இருக்கோ, அந்த நிழல் பகுதியில வந்து இலை சுருட்டு புழுவோட தாக்குதல் மிக, மிக அதிகமா இருக்கும். ஸோ வந்து இந்த 3 தான் மிக முக்கியமான பூச்சிகள் வந்து இப்ப இந்த குளிர்காலத்தில கோடை காலத்தில காணப்படுதுங்க. அதுக்கு நம்ம என்னென்ன மருந்தடிக்கணும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். போன தடவ வந்து நம்ம வேற, வேற டோஸ்ல அடிச்சிருப்போம். இந்த தடவ வந்து வேற, வேற டோஸ்ல பிளான் பண்றோம். ஏன்னா இது வந்து முதல் மருந்து. முதல் மருந்து வந்து 20லிருந்து 25 நாளுக்குள்ள அடிச்சிரணும். அது வந்து உங்களுக்கு கராத்தான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. லாம்டா சைக்ளோத்ரின். லாம்டா 5 ஈசி மருந்துங்க. ஒரு 250 மில்லி 1 ஏக்கருக்கு. இதுல வந்து கராத்தே அப்படின்ற பேர்ல வந்து சின்ஜென்டா கம்பெனில இருக்கும். அல்லது வந்து ரீவா அப்படின்னு வந்து டாடா கம்பெனில இருக்கும். லாம்டெக்ஸ் சூப்பர் அப்படின்னு வந்து அடாமா கம்பெனில இருக்கும். இது வந்து காமனான மருந்துகள். எல்லா நெறைய கம்பெனிகள்ல வந்து இந்த மருந்து கிடைக்குங்க. நம்ம எந்த கம்பெனில விலை குறைவா இருக்கோ, இந்தியன் பேஸ்டு கம்பெனில வாங்கி நம்ம அடிச்சுக்கலாம். லாம்டா. அதோட வந்து வந்து நீங்க வந்து இப்ப செம்பேன் தாக்குதல் கார்டாப் எஸ்பி அப்படின்னு இருக்குது. கார்டாப் ஹைட்ரோகுளோரைடு எஸ்பி 50% வெட்டபுள் பவுடருங்க. இதுவுமே வந்து நெறைய கம்பெனிகள்ல கிடைக்குது. கேல்டான் அப்படின்ற பேர்ல கூட கிடைக்குங்க. சான்வெக்ஸ் அப்படின்ற பேர்ல கிடைக்கும். சான்வெக்ஸ் அப்படின்ற பேர்ல கிடைக்கும். நான் படம் போடுறேன். அத பார்த்துட்டு நீங்க தெரிஞ்சுக்கோங்க.
அதுக்கடுத்து உங்க செம்மேன் தாக்குதல் இருக்கான்னு பாருங்க. செம்மேன் தாக்குதல் இருந்துச்சுன்னா வந்து சல்ஃபர் வந்து 80% வெட்டபுள் பவுடர் ஃபார்ம்ல இருக்கு. வெட்டபுள் கிரானுல் ஃபார்ம்லயும் இருக்குது. நீங்க எந்த ஃபார்ம்ல வேணாலும் வாங்கி அடிச்சுக்கலாங்க. WDG வந்து ஈஸியா கரையக்கூடியது. இது வந்து கரையிறது கொஞ்சம் கஷ்டமாகும். ஆனா WDG ஃபார்முலேஷன் வந்து ரொம்ப நல்லது. அதோட வந்து ஆல் 19 வந்து 500 கிராம் பெர் ஏக்கர். இத சேர்த்துக்கோங்க. இதுல வந்து நம்ம எதுவுமே நோய் மருந்து குடுக்கல. ஏன்னா இப்ப வெயில் காலம் அதிகமா இருந்தனால நோய் அதிகமா இல்லங்க. அதனால நோய் மருந்து சேர்க்கல. இப்ப நோய் மருந்து உங்களுக்கு தேவைப்பட்டது, நோய் இருக்கு அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு மேங்கோ சல்பேட்ட கலந்துக்கலாம். இப்ப நம்ம இந்த முதல்ல சொன்ன 3 மருந்து இருக்கு இல்லையா? அது 3யும் வந்து தனியா கலக்கிக்கிறணும். ஆல் 19 வந்து தனியா கலக்கிக்கிறணும். டேங்க்ல ஊத்தும்போது ஒன்றாக ஊத்தி அடிக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து மருந்தோட சேர்ந்து இந்த ஆல் 19 உரத்த கலக்கக்கூடாதுங்க. 10 டேங்க் நான் கணக்கு பண்ணி குடுத்துருக்கேன் 1 ஏக்கருக்கு. இந்த முதல் டோஸ் வந்து இந்த மருந்து மட்டுமே போதுமானது. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தது, நமக்கு அது சரியா கண்டுபிடிக்க முடியலன்னா, நீங்க ஃபோட்டோ எடுத்து எங்க வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. நாங்க ஹெல்ப் பண்றோம். ஸோ இந்த நீங்க போய் கடையில போய் கேட்டீங்கன்னா, ஏகப்பட்ட மருந்து குடுப்பாங்க. விலை ஜாஸ்தியாகும். ஸோ இதுக்குள்ள அடிச்சாவே வந்து இந்த முதல் மருந்து வந்து போதுமானதாக இருக்குதுங்க. 2வது மருந்து வந்து கட்டாயமா வந்து 40லிருந்து 2வது மருந்து எப்ப அடிக்கணும்னா, நமக்கு பூச்சி இருக்கோ இல்லையோ நம்ம சரியா வயல்ல பார்க்க மாட்டோம். அதனால வந்து பூச்சி தாக்குதல் இருக்குங்க. ஆனா வந்து நம்ம கவனிக்காம கூட விட்டுருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால 40லிருந்து 45 நாள்ல வந்து இந்த 2வது மருந்த வந்து கட்டாயமா அடிச்சிடணும். அது என்னன்றா வந்தா குளோரன்ட்ரனிலிப்ளோர்ன்னு இருக்குங்க. அது 50 மில்லி 1 ஏக்கருக்கு. இது என்னன்னா குளோரன்ட்ரனிலிப்ளோர்னா கோரஜன் டெக்னிக் மருந்து தாங்க 50 மில்லி. இது வந்து இலை குருத்து பூச்சிக்கு எல்லாத்துக்குமே நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும். இது வந்து கோரஜனே வாங்கி அடிக்கணும்னு தேவையில்ல. நெறையா கம்பெனில கோரஜன் மாலிக்யூல் கிடைக்குது. நம்ம எதுனாலும் வாங்கி அடிச்சுக்கலாங்க. அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து குளோரிபைரிபாஸ் ப்ளஸ் சைப்பர் காம்பினேஷன் 50 EC. இது வந்து 250 மில்லி சேர்த்துக்கணும். இது 250 மில்லி 1 ஏக்கருக்கு. இதுவுமே நெறையா கம்பெனில கிடைக்குதுங்க. பில்போ அப்படின்ற கம்பெனில கிடைக்கும். பில்போ அப்படின்னு பாரத் கம்பெனில இருக்குது. அது தவிர வந்து ஹம்லான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹம்லா, கருடா கம்பெனில இருக்கு. இத தவிர வந்து நெறையா கம்பெனில வந்து இந்த மருந்து இருக்கு. குளோரிசைப்பர். இது வந்து 1/4 லிட்டர் எடுத்துக்கிறணுங்க. அதுக்கடுத்து நம்ம கட்டாயமா நோய் மருந்து ஒண்ணு சேர்த்துக்கிறணும். அது வந்து ஹெக்ஸாகோனசோல். ஹெக்ஸாகோனசோல் வந்து கான்டாப் அப்படின்ற பேர்ல இருக்கும். 5% இது வந்து ஒரு 250 மில்லி ஹெக்ஸாகோனசோல். உங்களுக்கு வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட் தேவை. ஜிங்க் நீங்க முன்னாடியே போட்டுட்டீங்கன்னா, ஜிங்க் பேஸ்டு EDTA ஜிங்க் சேர்த்துக்கலாம். அப்படி இல்ல ஜிங்க் முன்னாடியே சேர்த்துட்டீங்கன்னா, EDTA மைக்ரோ நியூட்ரியன்ட்னு இருக்குங்க. அது நெறையா ஜிங்க், காப்பர், போரான் அதெல்லாம் இருக்கும். 250 கிராம் 1 ஏக்கருக்கு சேர்த்துக்கணும். இத மட்டும் தனியா கலக்கிடணும். மத்த எல்லாத்தையுமே ஒண்ணா சேர்த்து நீங்க வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கணும். இங்க வந்து உங்களுக்கு திருப்பி செம்பேன் தாக்குதல் இருக்குது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இருந்துச்சுன்னா நீங்க வந்து இது வந்து தேவை கிடையாது. இருந்துச்சுன்னா மட்டும் சேர்த்துக்கணும். ப்ரோபார்கைட் அப்படின்ற மருந்து இருக்குங்க. அது வந்து மிட்டிகேட் அப்படின்ற பேர்ல இருக்கும். மிட்டிகேட் அப்படின்ற பேர்ல இருக்கும். அல்லது ஓமைட். ப்ரோபார்கைட் வந்து ஓமைட். PI கம்பெனில வந்து சிம்பா அப்படின்ற பேர்ல இருக்கும். இது வந்து 250 மில்லி 1 ஏக்கருக்குங்க. இந்த மருந்து வந்து தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்க விலை கம்மியா இருக்குது, கூட இருக்குது அப்படின்னா இத கூட விட்டுறலாம். இதையும் கூட விட்டுறலாம். ஆனா முக்கியமா வந்து இந்த 3 மருந்து முதல்ல சொன்ன 3 மருந்த வந்து கட்டாயமா நீங்க அடிச்சு தான் ஆகணும். அப்பதான் வந்து இலைச்சுருட்டு குருத்து பூச்சி தாக்குதல் வந்து இல்லாம இருக்குங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து பூ வரும்போது இது வந்து லாஸ்ட் மருந்துங்க. இந்த லாஸ்ட் மருந்தும் வந்து நீங்க வந்து ஒரு 85லிருந்து 90 நாள்ல வந்து நீங்க குடுத்துக்கிறணும். அதாவது பூ மருந்து எப்பன்னா, பூ வெளிவந்து 10லிருந்து 15% நீங்க போய் ஃபீல்ட்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நெல்லுல வந்திருக்கும். சில இதுல வந்து பூ மருந்து வெளியில வந்திருக்குங்க. அப்ப அடிக்கணும். இது பூ மருந்து அடிக்கும்போது ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது வந்து, ம் காலையில ஏர்லி மார்னிங் அடிக்கக்கூடாதுங்க. ஏர்லி மார்னிங் அடிக்காம கொஞ்சம் 10 மணிக்கு மேல நீங்க அடிச்சீங்கன்னா நல்லாருக்கும். ஏன்னா வந்து அப்பதான் மகரந்த சேர்க்கை நடக்கும் கொஞ்ச நேரத்துல. அதனால வந்து கொஞ்சம் வெயில் கொஞ்சம் வெயில் வந்த உடனே நீங்க கொஞ்சம் அடிக்க ஆரம்பிங்க. பூ மருந்து மட்டும். இதுல என்ன மருந்துகள் நீங்க சேர்த்துக்கலாம்னா, புரோபிகோனசோல் 1/4 லிட்டர். இது வந்து டில்ட் அப்படின்ற பேர்ல கிடைக்குங்க. நெறைய கம்பெனில இருக்கு புரோபிகோனசோல். இந்த கருப்பு நெல்லு வராம இருக்கிறதுக்கு, நல்லா ஷைனிங்கா வர்றதுக்கு, இதெல்லாம் வந்து யூஸ் ஆகுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்க மேங்கோ சப் வேணும்னா சேர்த்துக்கலாம். மேங்கோ சப் வந்து தொடு நஞ்சா பயன்படும். மேல கருக்காய் விழுது இல்லையா? அதுக்கெல்லாம் வந்து இது வந்து மேங்கோ சப் வந்து யூஸ் ஆகும். டைத்தேன் பவுடர்ம்பாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுக்கடுத்து வந்து 3 வந்து ப்ரொஃபெக்ட் சூப்பர்.
ப்ரொஃபோக் சூப்பர் வந்து ஏதாவது வந்து இலைச்சுருட்டு புழு, குருத்துப்பூச்சி அது இருக்கும். அல்லது கதிர்நாவாய் பூச்சி இருக்குங்க. அதுக்கெல்லாம் வந்து இந்த ஒரு மருந்தே போதும். கதிர்நாவாய் பூச்சிக்கு வந்து செப்பரேட்டா மருந்து அடிக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க பூ மருந்து அடிக்கும்போதே அது கூடயே சேர்த்து அடிச்சீங்கன்னா, மொத்தம் 3 மருந்து தான் முடிஞ்சிடலாம். இதுல வந்து உங்களுக்கு பூச்சி நோய் தாக்குதல் எதுவும் இல்லன்னா, 2வது மருந்த கூட நீங்க கட் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? அதுக்கு கூட வந்து 13,045 இது பொட்டாசியம் நைட்ரேட் வந்து 500 கிராம் சேர்க்கணுங்க. 500 கிராம் சேர்க்கணும். இது எதுக்குன்னா, பொட்டாசியம் கூட வந்து அமினோ ஆசிட் பேஸ்டு டானிக் ஏதாவது சேர்த்துக்கலாம். பயோ ஃபோர்ஸ் அப்படின்ற பேர்ல கிடைக்கும். பயோ ஃபோர்ஸ் அல்லது பயோஜெய்ன்ற பேர்ல. இந்த டானிக் நீங்க சேர்க்கும்போது பயிர் நல்லா முத்தி வரும். சைனிங் குடுக்கும், வெயிட் குடுக்கும் மணி. உங்களுக்கு வந்து ஈல்ட் இன்க்ரீஸ் வந்து நல்லா குடுக்கும். அதனால வந்து அந்த சமயத்துல வந்து நம்ம இந்த இத சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஓகேங்களா? மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் தேவை, உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா, இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் குடுங்க. வாட்ஸ்அப் மெசேஜ் குடுத்து உங்களுக்கு தேவையான தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். நன்றி விவசாய நண்பர்களே!